லீனியர் ரெக்ரெஷன் இதான் மெஷின் லேர்னிங்ல இருக்கக்கூடியதுலே ஃபர்ஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் மாடல். இந்த மாடல் எதுக்கு இருக்கு? எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? இதெல்லாம் மேத் ஃபார்முலாஸ் எதுவுமே இல்லாம வீடியோல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஹாய், நான் உங்கள் ஹரி. வெல்கம் டு ஜீரோ டு ஏஐ கிளாஸ். லீனியர் ரெக்ரெஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி மெஷின் லேர்னிங்ல 2 மெயின் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்கு. அது என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஒன்று கிளாசிஃபிகேஷன் மாடல், ரெண்டாவது ரெக்ரெஷன் மாடல். நம்ம எடுத்திருக்க டேட்டாவில் அவுட்புட் கேட்டகரியாவோ இல்லை லேபிளாவோ இல்லை டெக்ஸ்ட் மாதிரியோ இருந்தால் அதை ப்ரெடிக்ட் பண்ணுற மாடல் தான் கிளாசிஃபிகேஷன் மாடல். சிம்பிளாக சொன்னால் எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஒரு குரூப் வித் அனதர் குரூப், இந்த மாதிரி இருந்தால் அது கிளாசிஃபிகேஷன் மாடல். இது எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா ரெயின் வருமா வராதான், ஸ்டூடெண்ட் பாஸ் ஆவாங்களா ஃபெயில் ஆவாங்களா, இமெயில் ஸ்பேமா இருக்குமா இல்லை ஸ்பேமா இருக்காதா, இது ஃப்ரூட்டா இல்லை வெஜிடபிளா, இந்த மாதிரி அவுட்புட்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சா அதுதான் கிளாசிஃபிகேஷன் மாடல். நெக்ஸ்ட் ரெக்ரெஷன் மாடல். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிற அவுட்புட் ஒரு நம்பராக இருந்தால் அது ரெக்ரெஷன் மாடல். ஃபார் எக்ஸாம்பிள், ரெயின் எவ்வளோ சென்டிமீட்டர் பெய்யும், ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மார்க் எடுப்பாங்க, ஹவுஸ் ப்ரைஸ் எவ்வளோ, சேலரி எவ்வளோ இருக்கும். இங்கே நம்ம டேட்டாவை வச்சு கண்டினியூஸ் வேல்யூ ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதுதான் இதுக்கு பேர் ரெக்ரெஷன் மாடல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு லீனியர் ரெக்ரெஷன் மாடல்னா என்னன்னு பார்ப்போம். அதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அசியூம் பண்ணுங்க, உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. காஃபி போட சுகர் வேணும், ஆனால் வீட்டில் சுகர் இல்லை. நீங்கள் ஷாப்புக்கு போகிறீங்க, ஆனால் சுகர் ரேட் 150 per kgன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1 kg சுகர் வாங்குறதுக்கு பதில் 1/2 kg தான் வாங்குவீங்க. கரெக்டா? இப்போ சுகர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் வாங்குற சுகர் குவான்டிட்டி கம்மியாகுது. ரைட்டா? இங்கே 2 வேரியபிள்ஸ் இருக்குது. சுகர் ப்ரைஸ் ஒரு ஃபீச்சர், சுகர் குவான்டிட்டி இன்னொரு ஃபீச்சர். இந்த 2 ஃபீச்சர்ஸும் எப்படி ரிலேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் கோரிலேஷன். இப்போ சுகர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட பர்ச்சேசிங் குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சு. ஒரு ஃபீச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு ஃபீச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதை நெகட்டிவ் கோரிலேஷன்னு சொல்லுவோம். அப்போது பாசிட்டிவ் கோரிலேஷன்னா நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட். ஒரு ஃபீச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு ஃபீச்சரும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதான் பாசிட்டிவ் கோரிலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி எஃபெக்டிவாக ஸ்டடி பண்ணுற ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், மார்க்ஸும் அதிகமாக வரும். இங்கே ஸ்டடி ஹவர்ஸ் ஒரு ஃபீச்சர், மார்க்ஸ் இன்னொரு ஃபீச்சர். பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், கோரிலேஷனுங்கிறது ஒரு காசேஷன் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், சம்மரில் ஐஸ்கிரீம் சேல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அதே மாதிரி ஸ்விம்மிங் ஆக்டிவிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக ஐஸ்கிரீம் சேல்ஸ்னால தான் ஸ்விம்மிங் ஜாஸ்தியாகும்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கே கோரிலேஷன்னா காஸ்ட்னு அர்த்தம் இல்லை, அதே போல் கோரிலேஷன்னா லீனியர்னு அர்த்தம் இல்லை. டேட்டா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பேட்டர்னாக காட்டினா அது லீனியர் ரிலேஷன்ஷிப். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு மெஷர் பண்ணுறது தான் கோரிலேஷன். ஐ ஹோப் லீனியர் அண்ட் கோரிலேஷன் 2 கான்செப்டும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரிக்ரெஷன் லைன்னா என்னன்னு பார்ப்போம். இந்த ஸ்கேட்டர் பிளாட் கிராஃபை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சுகர் ப்ரைஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, சுகர் குவான்டிட்டி ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேட்டராக இருக்குது. இப்போ அந்த டேட்டா பாயிண்ட்ஸோட ஓவரால் பிஹேவியரை பார்த்து நடுவில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணினா அதை தான் ரெக்ரெஷன் லைன்னு சொல்லுவோம். ஸோ தட் ஃப்யூச்சரில் ஒரு நியூவாக ஒரு வேல்யூ வந்தால் அதுவும் இந்த லைன் கிட்ட தான் இருக்கும். இதுதான் லீனியர் ரெக்ரெஷனோட சிம்பிளஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். லீனியர் ரெக்ரெஷனோட மெயின் கோல் என்னன்னா பெஸ்ட் பாசிபிள் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணணும். அந்த லைன் ஃப்யூச்சரில் வர டேட்டாக்கும் சூட் ஆகணும். அப்போ தான் நம்மளால் ப்ராப்பராக ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ரியல் லைஃப்பில் டெய்லி நியூஸில் நம்ம லீனியர் ரெக்ரெஷனை அப்ளை பண்ணுறது நிறைய இடத்துல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃப்ளேஷன்னால மணி வேல்யூ டிக்ரீஸ் ஆகிறது, டாலர் கம்பேர் பண்ணால் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனால் சப்ளை செயின் டிக்ரீஸ் ஆகிறது, காஸ்ட் கம்மியானால் சேல்ஸ் அதிகமாகிறது. இந்த மாதிரி டே டு டே பேட்டர்ன்ஸ் எல்லாமே லீனியர் ரெக்ரெஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் லீனியர் ரெக்ரெஷன் ஒரு சிம்பிளஸ்ட் மெஷின் லேர்னிங் மாடல்னு சொல்கிறேன். இந்த லீனியர் ரெக்ரெஷனோட சிம்பிளிசிட்டியே இதோட பிக்கெஸ்ட் எனிமியாகவும் இருக்குது. இதை நம்ம சிம்பிள் ப்ராப்ளம்க்கு என்ன யூஸ் பண்ணலாம், ஆனால் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ரியல் லைஃப்பில் டேட்டா எதுவுமே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது, எல்லாமே கர்வாக இருக்கலாம், சர்க்குலராக இருக்கலாம். அதை நம்ம நான் லீனியர் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம லீனியர் ரெக்ரெஷனுக்கு பதிலாக வேறு மாடல் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் மிஷின் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா வைட் வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. ஹவவர், லீனியர் ரெக்ரெஷனுங்கிறது ஒரு ஃபவுண்டேஷனல் மாடல். இங்கே மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்டு எல்எல்எம் மாடல்ஸ் கூட கான்செப்ட் வைஸ் இதை யூஸ் பண்ணுது. அதனால தான் லீனியர் ரெக்ரெஷன் இன்னும் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது.
ஸோ ஃபார் இந்த வீடியோவில் நாம் லீனியர் ரெக்ரெஷன் எதுக்கு இருக்குது, கோரிலேஷன்னா என்ன, ரிக்ரெஷன் லைனோட இன்ட்யூஷன் இதெல்லாம் கான்செப்சுவலி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை மேத் யூஸ் பண்ணி மேனுவலி எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.